ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 திமோத்தி 4வது அதிகாரம் 8வது வசனம். 2 திமோத்தி சாப்டர் 4 verse 8. ஸோ என்னன்னு பார்க்கலாமா? Finally, there is laid up for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give to me on that day, and not to me only, but also to all who have loved His appearing. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசங்கமாகிய விரும்புவருக்கு யாவருக்கும் தந்தருளுவார். ஓகேயா? ஸோ யாவருக்கும், எல்லாருக்கும் தருவார். யார் எல்லாருக்கும்? ஃபார் நாட் ஒன்லி பட் ஆல்சோ டு ஆல் ஹூ ஹவ் லவ்ட் இஸ் அப்பியரிங். ஸோ எதுக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌன் ஆஃப் லைஃப் பற்றி எதுக்கு பேசுகிறாருன்னா, க்ரௌன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த உலக பிரகாரமாக நம்ம படிக்கிறோம். 10th கண்டிப்பாக ரிப்போர்ட் தேவை, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இன்டர் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். டிகிரி கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஃபெயில் ஆகுனா சப்ளிமெண்ட்ஸ் எழுதுகிறோம். பட் எப்படியாவது பாஸ் பண்ணோம். ஏன்? நம்ம லைஃப்க்கு அது ஒரு சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு இருக்கிறதான வாழ்க்கை ரைச்சஸாக இருக்கணும்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் எது? நம்ம க்ரௌன் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ த ரைச்சஸ் ஜட்ஜ் வில் கிவ் த க்ரௌன் ஆன் தட் டே. ஓகேயா? ஸோ அந்த நாளில் அந்த க்ரௌன் எடுத்துக்கிறதுக்கு அந்த க்ரௌடில் நம்மளும் ஒரு ஆளாக நிற்கணும், இருக்கணும். ஓகே? ஸோ இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. சின்ன சின்ன வார்த்தை டெய்லி நம்மள்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே வராரு. ஸோ பேசும்போது இதை பண்ணக்கூடாது, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னா இதை மட்டும் வெறும் செய்யணும் தானே நம்ம நினைக்குவோம். வெறும் செஞ்சல சரி ஓகே அப்படின்னு. கஷ்டமாக தான் இருக்கும் அது ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது, நீதியாக நடக்கும் போது. பட் நம்ம நடந்தால் அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப பரிசுத்தமாக நம்மளுக்கு சமாதானத்தோடு நம்ம வாழ்க்கை முன் செல்லும். ஸோ ஆண்டவர் கேட்குறது, உன்னுடைய நீதியின் கிரீடம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும். அதை வரப்படுத்தி ஆண்டவர் எடுத்துக்கொள்ள நம்ம அவரை கோபத்துக்கு ஆளாக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு நீதி கிரீடம் நம்மளுதுன்னா அது நம்மளது மட்டும் தான் இருக்கணும். ஸோ அது வேறு யாருக்கும் போகாதபடிக்கு காத்துக்கொள்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஓகேயா? ஸோ மை பிலவ்ட் ஒன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு இந்த உலகத்தில் ரிப்போர்ட் கார்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எப்படியோ, நம்மளுடைய ஆவிக்குறைவான இந்த வாழ்க்கையில் அந்த சர்டிஃபிகேட் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி நம்ம செத்துட்டோன்னா என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எதுனால இருக்கட்டும், என்ன படிச்சிருக்கிறோமோ அது இந்த உலகத்துக்கே எண்ட் ஆகிடும். பட் நம்ம ஹெவனில் போனோன்னா கண்டிப்பாக நீதியாக இருக்கணும். நீதியாக வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கணும்னு நீதியாக தான் வாழணும். அவருடைய க்ரௌன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீதியாக தான் இருக்கணும். அவருக்கு நம்மளுக்காக வச்சிருக்கிறார் க்ரௌன். ஸோ அதை நம்ம எடுத்துக்கொள்ள, நம்மளுக்கு கொடுக்க ஆண்டவர் நம்ம அதுக்காக ஒரு ரைச்சஸாக வாழலாம். தினந்தோறும் ஜபித்து கொண்டு எதில் நம்ம இன்கரெக்டாக இருக்கிறோமோ, எது தப்பாக போகிறோமோ நம்ம கரெக்ட் பண்ணி வாழலாம். ஓகே? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இது பேசினாரு இந்த வார்த்தை மூலமா. நாளைக்கு என்ன வார்த்தை மூலமா பேசுகிறாரோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.